முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கானது தான் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா முருகனை பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, முருகனை கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ முருகன் எனக்கு இது செஞ்சாரு அப்படின்னு நீங்கள் எப்படி உணர்றீங்க? முருகர் இன்னொருத்தங்க மூலமாக செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அவுட் வச்சுருப்பாருல்ல. நம்ம இது செய்கிறோம் அது செய்கிறோன்னு நம்ம முருகன்கிட்ட வேண்டிக்கிறோம். ஆனால் அவர் அதெல்லாமே எப்போவுமே எதிர்பார்க்குறது கிடையாது. அவர் எதிர்பார்க்குறது நம்மக்கிட்ட இருந்து உள்ளுணர்வாக நம்ம அவரை கும்பிடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் முருகரை எப்படி உணர்றீங்க? முருகரை உணர்றவங்க கண்டிப்பாக முருகருக்கான கேள்வியாக கூட நீங்கள் இதை நினச்சிக்கோங்க. மக்கள் ஆழ் மனதில் இருந்து கும்பிட்டா மட்டும்தான் அவர் நம்ம கூட இருக்கார், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ உங்களுக்கு முருகர் எப்படியெல்லாம் அவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. முருகர் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறத உணர்கிற விஷயமாக தான் இந்த ஒரு கேள்வி முருகன்கிட்ட இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.